ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி வீடியோவில் விருச்சிக லக்னத்தோட நண்பர்கள், அவங்களுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் அமைவாங்க, இவங்க எந்த மாதிரியான நண்பர்களை சூஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக விருச்சிக லக்னக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் தன்னோட சர்க்கிள்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. இதுதாங்க உண்மை. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேர்த்துக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவ். இவன் நமக்கு செட் ஆவானா, இவன் எப்படிப்பட்ட ஆள், இவன் காசிப் பேசுகிற ஆளா, சும்மா சுற்றி திரிவானா, இவனால் நமக்கு என்ன லாபம், இதெல்லாம் பார்த்துட்டு தான் ரொம்ப நாள் யோசித்து தான் ஒருத்தனை ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் சேர்த்துப்பாங்க. சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டு நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, நம்ம தெருவில் இன்றைக்கி என்ன நடந்தது, இந்த தெருமுக்கில் ஒரு கேங் கூடும் நைட்டு 7 மணிக்கு டீ குடிச்சிட்டு அப்படியே வெட்டி கதையெல்லாம் பேசுவாங்க. அவன் பார்த்தியா, அவன் பைக் வாங்கிட்டான், அந்த பொண்ணை பார்த்தியா, அந்த பையனோட போனான் இன்றைக்கி அப்படின்னு வெட்டி கதை பேசுவாங்கள்ல, அவங்கள கூட சேர்த்துக்கவே மாட்டாங்க விருச்சிக லக்னக்காரங்க. ஸோ நீங்கள் காசிப் பேசுகிறீங்க அப்படின்னா இட்ஸ் எ பிக் நோ. விருச்சிக லக்னக்காரங்க உங்களை ஒரு தூரத்திலே தான் வச்சுருப்பாங்க, அக்வைண்டன்ஸாக வச்சுப்பாங்க. அக்வைண்டன்சஸ் நிறைய பேர் இருப்பாங்க விருச்சிக லக்னத்துக்கு. அதாவது பார்த்தா ஹாய் பாய், எனக்கு அவனை தெரியும்ப்பா, அந்த லெவலில் நிறைய பேரை வச்சுருப்பாங்க. பட் க்ளோஸ் சர்க்கிள், நமக்கு ஒன்றுனா வந்து நிற்பான்ல ஒரு நண்பன், அவனை மாதிரி ஆட்களை வந்து இது காசிப் பேசுகிற ஆளுங்களை அந்த க்ளோஸ் சர்க்கிளில் வச்சுக்க மாட்டாங்க. தே லைக் டு ஹாவ் இன்டெலிஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்டெலிஜென்ட்டாக ஒருத்தன் இருக்கான், ரொம்ப அறிவாளியாக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க, அவனை தன்னோட க்ளோஸ் சர்க்கிளில் வச்சுப்பாங்க. ஏன்னா விருச்சிக லக்னக்காரங்களே ரொம்ப அறிவாளிங்க. இவங்களை தாண்டி ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு தெரியுது அப்படின்னா இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சுது, நமக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி விசாரிப்பாங்க. கிளாஸ்லேயே ஒருத்தன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான்னா அவன்கிட்ட வந்து பழகுவாங்க, பேசுவாங்க, அவனை வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு லைஃப் லாங் நீடிக்கணும் அப்படின்னும் விரும்புவாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த காசிப்லாம் பேசாமல், வெட்டி கதையெல்லாம் பேசாமல், வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற விஷயங்களை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா விருச்சிக லக்னம் வில் பி யுவர் ஃப்ரெண்ட். இப்போ த கேட்சஸ், இவங்க வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணுவாங்க. இவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தே ஆர் ஓவர்லி கிரிட்டிக்கல். ஏதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் இதை பண்ணுற, நீ ஏன் இதை பண்ணல, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணல இந்த விஷயத்தை, இந்த மாதிரி தே ஆர் ஓவர்லி கிரிட்டிக்கல். அதனால் என்னென்னா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு வெளில போயிருப்பாங்க. அது யாருன்னு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்ன காரங்களாக தான் இருப்பாங்க. தே ஆர் ஓவர் சென்சிட்டிவ். இவங்க மற்றவங்கள வந்து விமர்சிப்பாங்க, ஆனால் இவங்களை யாராவது எதாவது சொல்லிவிட்டு அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், அவமானத்தை தாங்கிக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளில போயிடுவாங்க, கான்டாக்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்படியே பேசாமே இருப்பாங்க, 10 வருஷத்துக்கு பேசாமே இருப்பாங்க. பட் என்ன பியூட்டின்னா திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகும், அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழித்து திரும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க, அவங்களோட திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகி சகஜமாக வந்து போயிட்டுருக்கோம். சில சமயங்களில் ரொம்ப கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, பயங்கர சண்டே ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க கூடலாம் சத்தியமாக சேரவே மாட்டாங்க. சும்மா சில்லியாக இல்லை ஒரு சண்டை வந்துடுச்சு, வாட்ஸ்அப் குரூப் போட்டு போயிட்டாங்க, இல்லை காண்டாக்டை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பல வருஷங்கள் கழித்து சேர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க, வச்சு பழி தீர்த்துருவாங்க. அதுதான் விருச்சிக லக்னத்தோட கேரக்டர். பட் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்களை தேடி வருவாங்க. பட் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் பிரேக் இருக்கும் நடுவில், ஃப்ரெண்ட்ஷிப் உடையிறது, இல்லைனா இவங்க வெளிநாடு போகிறது, டச் இல்லாமல் போயிடுறது, இவங்க வேறு ஏதாவது ஊருக்கு போயிடுறது வேலை விஷயமா, ஸோ ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே காண்டாக்டை லூஸ் பண்ணிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சண்டை ஒன்று இருக்குங்க. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான், டோன்ட் பி ஓவர் கிரிட்டிக்கல். ரொம்ப விமர்சனம் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் இந்த உலகத்தில். ஸோ டோன்ட் பி ஓவர்லி கிரிட்டிக்கல். அதனால தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி.
பட் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பாசமாக, ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப அறிவாளியாக ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டாக விருச்சிக லக்னக்காரங்களுக்கு. அவங்களுக்காக உயிரே கொடுப்பாங்கங்க இந்த விருச்சிக லக்னக்காரங்க. ஸோ அவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்பாங்க. எந்த ரீசன்லேயும் அவங்கள விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பண உதவியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு யாராவது பிரச்சனை தராங்க அப்படின்னா முதல்ல போய் நின்று அவங்களுக்கு இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவாங்க. எப்பட்றா இவனுக்கு மட்டும் காசு வந்துகிட்டே இருக்குது, காசு எங்கேருந்து வருதுன்னே தெரியல, என்ன பண்ணுறானும் தெரியல, ரொம்ப படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானே, எப்படி இவன் இவ்வளோ அறிவாளியாக இருக்கான், எங்கேருந்து இவனுக்கு காசு வருது அப்படின்ற மாதிரி விருச்சிக லக்னக்காரங்களை பார்த்து பொறாமப்படுற ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தினாலே இவங்க ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் தள்ளியே வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும், யார் இவங்கள பார்த்து பொறாமப்பட்டாலும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளியே வச்சுருப்பாங்க. எல்லாருமே பொறாமப்பட்டால் என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரு லிமிட்லேயே வச்சுருப்பாங்க. ஒரு பவுண்ட்ரி இவங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும். அந்த பவுண்ட்ரிக்கு வெளியே நிறைய பேர் இருப்பாங்க. பவுண்ட்ரிக்கு உள்ளே இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி, ஆட்கள் இல்லாமலும் இருக்கலாம். உங்கள் கண் அசைவிலே கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உண்மையை பேசுகிறீங்களா, நீங்கள் யார், அப்படியே ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உண்மையை பேசுகிறீங்களா, நீங்கள் உண்மையானவங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்குறீங்களா, இது எல்லாத்தையுமே உங்கள் கண் அசைவிலே கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் அப்படியே ஸ்லைட்டாக உங்கள் பாடி லாங்குவேஜிலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் ஃபெல்லோஸ் விருச்சிக லக்னக்காரங்க. எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம விருச்சிகத்தை பற்றி போட்டுகிட்டே இருக்கோம். விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. ஸோ தே ஆர் வெரி ஹைலி இன்டெலிஜென்ட் கேப்பபிள் பீப்புள். ஸோ அதனால் இவங்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பாசத்துக்கு விழுந்துருவாங்கங்க. நீங்கள் இவங்கள்ட்ட பாசமாக இருந்தீங்க அப்படின்னா தேல் மூவ் மவுண்டன்ஸ் ஃபார் யூ. ஸோ கன்னிங்காக இருந்தீங்க அப்படின்னா அதை விட இவங்க டபுள் கன்னிங்காக இருப்பாங்க. ஸோ பாசத்துக்கு அடங்கி போகிற ஆட்கள் தான் விருச்சிக லக்னம். ஸோ அவ்வளோதாங்க. அவங்க இன்டெலிஜென்ட் பீப்புளை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கலாய்க்க மாட்டாங்க. பட் ரொம்ப நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. தே ஆர் ஓவர்லி கிரிட்டிக்கல். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாகும் சில சமயங்களில். 10 வருஷம் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் இவங்களோட சண்டை போட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.